ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்காக த ஸ்வீட் அண்ட் சோர்ன்ற ஒரு அழகான காதல் கதையை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் கொரியன் சீரீஸில் ஒரு காதல் கதை. கேட்கவா வேணும்? நம்ம சேனலில் இது வரைக்கும் போட்ட எல்லா படத்துக்குமே ஒன்லைன் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த படத்துக்கு மட்டும் எனக்கு ஒன்லைன் சொல்லவே மனசே வரல guys. ஏன்னா இப்படி ஒரு காதல் கதையில் இப்படி ஒரு ட்விஸ்டான்ற மாதிரி இருக்கும். முக்கியமாக லவ் பண்ணுறவங்க இந்த படத்தை முழுசாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ரொம்பவுமே இந்த படம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாக்காட்டி லாஸ் உங்களுக்கு தான், அதையும் சொல்லிட்டேன். இப்போ வாங்க படத்துக்குள்ளே போவோம். இந்த படத்துக்கு டேரக்டர் வச்ச பேர் தி ஸ்வீட் அண்ட் சோர். ஆனால் இந்த படத்துக்கு நம்ம வச்ச பேரு அழகான காதலும் ஆழமான ஆப்பும். இப்ப படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே ஹாஸ்பிட்டல் பெட்ல பப்பரப்பான்னு படுத்திருக்க நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஏன்னா அவரு கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டிருப்பாரு. அதனாலதான் எங்க அந்த தொற்று இவங்களையும் தொத்திக்குமோன்ற பயத்துல அவனை பெத்த தாய் தந்தையே பயத்துல 10 அடி தள்ளி தான் நிப்பாங்க. ஆனா இந்த அழகான நர்ஸ் பொண்ணு நம்ம ஹீரோக்கு நேரத்துக்கு மாத்திரை கொடுக்கறது என்ன, ஊசி குத்துறது என்ன, இவ்வளவு ஏன் கொஞ்சோண்டு வேர்த்தா கூட ஐயோ வெங்கட் பிரபுக்கு வேர்க்குதேன்னு சொல்லி டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடக்கிறது என்னன்னு ரொம்பவுமே கேரிங்கா பாத்துக்கிறாங்க. அதுலயே நம்ம ஹீரோக்கு ஹாஸ்பிட்டல் நர்ஸான நம்ம ஹீரோயினிய ரொம்பவுமே பிடிச்சு போயிருது. அப்ப நேரத்துக்கு கரெக்டா டேப்லெட் கொடுக்குற நம்ம ஹீரோயினி எங்கடா இவ்வளவு நேரம் ஆகியும் வரலன்னு நம்ம ஹீரோயினியை தேடிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வாடா அலைய பார்த்தா ஒரு மறைவான இடத்துல நம்ம ஹீரோயினியை பாத்துறான். நம்ம ஆள் இங்க நின்று என்னடா பண்றான்னு ஸ்கிரீனை விளக்கி பார்த்தா காஜா பிடியை கப்புன்னு இழுத்து புகையை விட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோவும் ஏங்க புற்றுநோய் புகையிலையை உண்டாக்குங்கன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயினியும் அது புகையிலை புற்றுநோயில உண்டாக்கும்னு சொல்லுவாங்க, நீங்க என்ன மாத்தி சொல்றீங்கன்னு கேட்க இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி அவங்க கையில ஒரு கோல்டு ரிங் ஒன்று போட்டிருப்பாங்க. ஒருவேளை யாராச்சும் நம்ம ஹீரோயினிக்கு ப்ரொபோஸ் பண்ணி தான் அந்த ரிங்கை போட்டு விட்டுருப்பாங்களோன்ற பயத்துல நம்ம ஹீரோ பதறி போய் அந்த ரிங்கை உங்களுக்கு யார் போட்டு விட்டான்னு கேட்க அதுக்கு அவங்களும் நமக்கெல்லாம் யாருங்க போடுவா, நானா தான் வாங்கி போட்டுக்கிட்டேன்னு சொல்ல அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே சரி டைம் ஆயிடுச்சு போய் தூங்குங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவை அவனோட வாடிக்கை அனுப்பி விட்டுறாங்க. அப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோக்கு டேப்லெட் கொடுக்க வர அவனும் உட்காந்து மார்னிங் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருப்பான். பார்த்தா அவன் பக்கத்திலேயே உட்காந்து அவன் பிளேட்ல இருந்து சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அவனுக்கு ஆறுதலெல்லாம் பேசிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் கண்ணா லட்டு தின்ன ஆசையானு மைண்ட் வாய்ஸ் கேட்க அடுத்து நைட்டு நம்ம ஹீரோ தூக்கத்துல யதார்த்தமா திரும்பி பார்த்தா ஹீரோயினி ரொம்பவுமே டயர்ட்ல இவன் பக்கத்திலேயே உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான், கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையானு மைண்ட் வாய்ஸ் கேட்க ரெகுலரா நம்ம ஹீரோயினி அவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து டெய்லி ஒரு ½ அன் ஹவர் இவன் கூடயே தான் அந்த பெட்லயே தூங்கி ரெஸ்ட் எடுப்பாங்க. இப்படியே எல்லாமே நம்ம ஹீரோ ஆசைப்படியே நல்லா போயிட்டு இருக்க ஒரு நாள் பெரிய டாக்டர் வந்துட்டு நம்ம ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ரொம்ப நல்லாவே குணமாயிட்டீங்க, நீங்க டிஸ்சார்ஜ் ஆகலாம்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அது 2 நாளா ஒரே இருமலா இருக்கு, அது ஏன் அப்படி, அது கியூர் ஆகுற வரைக்கும் நான் இங்கே இருந்துக்கிறேன்லாம் சொல்றான். அதுக்கு அவரும் இருமலா இருந்தா நல்லா சிறப்பா 2 பாட்டில் எழுதி தரேன், அதை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு குடின்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுறாரு. சரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆளுகிட்ட ஒரு பாயாவது சொல்லிட்டு போலாமேன்னு பார்த்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள அந்த பொண்ணை தேடி சுத்துன்னு சுத்துறான். பார்த்தா நம்ம ஹீரோயினிய ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஆளையே காணோம். சரின்னு மித்த நர்ஸுங்க கிட்ட போய் அந்த நர்ஸ் எங்கன்னு கேட்டா ஏன் எங்களெல்லாம் பார்த்தா நர்ஸா தெரியலையான்னு கடிச்சு விட்டுருதுங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டலோட ரெஜிஸ்டர்ல எப்படி நம்ம ஹீரோயினியோட வீட்டு அட்ரஸ் இருக்கும், அதை போய் பார்ப்போமேன்னு பார்த்தா அதுல நம்ம ஹீரோயினியோட போன் நம்பரே இருக்கு. சரின்னு வேகமா நம்பாலும் மனப்பாடம் பண்ண நீ என்ன வீட்டுக்கு போகாம இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு அந்த இடத்துக்கு ஹெட் நர்ஸ் அம்மாவே வந்துருச்சு. இல்ல புக்ல பொம்மை படம் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கே வந்துடுறான். அவ்வளவுதான், வீட்டுக்கு வந்த கையோட அந்த புள்ளைக்கு போனை போட்டு ஹலோன்னு சொல்ல இவன் வாய்ஸை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினியும் அந்த சைடு ஹாப்பி ஆயிடுறாங்க. ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வரல, ஏன் லீவுன்னு கேட்க அதுக்கு அவங்களும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் லாஸ்ட் டைம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு சொன்ன கையோட என்னை இங்க பாத்துக்க யாருமே இல்ல, ரொம்பவுமே போர் அடிக்குது, நீ தப்பா எடுத்துக்கலனா கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்துட்டு போறியான்னு கேட்க ஐயோ திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணம்ன்ற மாதிரி எனக்கு இப்படி ஒரு சான்ஸான்னு சொல்லி காரை எடுத்துக்கிட்டு ஹாரன் அடிச்சுக்கிட்டு வேலண்டினோ ரோசியோட வேகமா காரை ஓட்ட ஹீரோயினி வீட்டுக்கே வந்துடுறான். ரொம்பவுமே மரியாதை தெரிஞ்ச பையன் போல. ஒரு நோயாளியை பார்க்க கையில ஹார்லிக்ஸ் 6 கிலோ பாக்கெட்டோட வந்திருப்பான். ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோவை ஹீரோயினி எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அதை விட ஒரு படி மேலேயே போய் நம்ம ஹீரோயினியை நல்லா பாத்துக்கிறான். அவங்களும் அதெல்லாம் பார்த்து ஃபீல் ஆகி அவங்களுக்குள்ள பட்டர்ஃப்ளை எல்லாம் பறந்து லவ் ஆகி லவ்வாங்கியா மாற காதல்லாம் மலர ஹீரோவை கேட்கவா வேணும் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினி வீட்டில் ஒரு பல்பு ரொம்ப நாளா ஃபீஸ் போயிருக்கும், அந்த பல்பையும் மாத்தி நல்ல பல்பை போட்டு அதெல்லாம் சரி செய்யறான். அதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் போய் ஏன்டா இப்ப சொல்றேன்னு கேட்பீங்க. படத்தோட எண்டில் சரியான ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு இதுவும் ஒரு காரணம். இந்த சீனை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்ச நாளைக்கு காதல் பறவைங்களா 2 பேரும் ஊர் ஃபுல்லா சிறகடிச்சு பறக்க இப்படியே 2 பேத்துக்கும் ஜாலியா லைஃப் போகுது. கூடவே நம்ம ஹீரோயினிக்கு பம்பர் பிரைஸா ஹாங்காங்க சுத்தி பார்க்க 2 டிக்கெட்டும் கிடைச்சிருக்கு. லவ் ஜோடி வேற கேட்கவா வேணும், இங்க லவ் பண்ணி ஊரை சுத்தினது பத்தாதுன்னு ஹாங்காங்கு கிளம்பி போய் அங்க வேற ஊரெல்லாம் சுத்தி என்ஜாய் பண்றாங்க. சரி கப்புள் கோல்ஸ் பண்ணலாமேன்னு 2 பேரும் ஒரே டிசைன் போட்ட டிஷர்ட்டை வாங்கி போட பார்த்தா நம்ம ஆளு தான் எக்ஸ்ட்ரா லார்ஜ் பாண்டா குட்டியாச்சே. அதனாலேயே பாவம் நம்ம ஆளுக்கு அந்த டிஷர்ட் பத்தாம போக சரி டிஷர்ட் தான் பத்தல இந்த ஷூவையாச்சும் ஒரே மாதிரி போட்டு சுத்துவோம்னு ஹீரோயினி ஹீரோக்கு ஷூவை வாங்கி கொடுக்க அதை போட்ட நம்ம ஹீரோவும் அடுத்த வருஷம் நம்ம ஹாங்காங்கு வரப்ப நான் கண்டிப்பா உடம்ப
குறைச்சி ஃபிட் ஆயிடுவேன்னு சொல்லி சபதமெல்லாம் போடுறான். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. பார்த்தா பயபுல சொன்ன மாதிரியே ஃபிட் ஆயிடுச்சு. ஐயோ இப்பெல்லாம் டயட் ஃபுட்டு தான் சத்துமா உருண்டை தானே நம்ம ஹீரோக்கு லைஃப் போக, நம்ம ஹீரோ வேலை செய்யற கம்பெனி இருக்கு இல்லையா, அதோட ஹெட் பிரான்ச் ஒன்று சிட்டிக்கு நடுவில் இருக்கும். அந்த கம்பெனிக்கே அவனை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அவனுக்கும் ரொம்ப நாள் கனவா அந்த கம்பெனி போகணும்னு ஆசை இருக்கும். அதனால அவனும் ரொம்ப ஹாப்பியாவே ஒத்துக்கிறான். அடுத்து இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லணும் இல்லையா, அவகிட்டையும் போய் சொல்றான். அவளும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சேட் ஆகிடுறா. ஏன்னா அவகிட்ட கேட்காமலே நம்ம ஹீரோ ஓகே சொல்லிட்டான் இல்லையா. அதனால அப்புறம் அவங்களும் ஹாப்பியாகி தங்கராஜ் ரிலேஷன் சொல்ல முத நாள் நம்ம ஹீரோ அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறான். அப்ப டிராபிக்ல பக்கத்து காருக்காரரு அவர் கம்பெனியோட ஒர்க் பிரஷர் தாங்காம தலையில தண்ணியை ஊத்த நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்து எகத்தாளமா சிரிச்சுட்டு புது கம்பெனில போய் ஜாயின் பண்ண பார்த்தா இவன மாதிரியே இன்னொரு பிரான்ச்ல இருந்து இந்த பொண்ணை இந்த பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருப்பானுங்க. அப்ப அந்த கம்பெனியோட எம்டிஏ இவங்களை பார்த்து நாங்க யாராவது ஒருத்தரை தான் இங்க பர்மனன்ட் ஆக்குவோம், அதுவும் நீங்க வேலை செய்யறதை பொறுத்து தான் நாங்க யாருன்னு முடிவு பண்ணுவோம்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஆஃப் லாக்னு சொல்லி கையும் கொடுத்துட்டு போக பார்த்தா எடுத்த உடனே அந்த பொண்ணு கூட வேலை செய்யறவங்க எல்லாத்துக்கும் லஞ்சா வாங்கி கொடுத்து மேனேஜருக்கு நல்லா பெரிய சிங்சாங்கா போட்டு எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிடுறா. நம்ம ஹீரோக்கு என்னடா செய்யறதுன்னு தெரியாம முழிக்க அப்ப அந்த பொண்ணுக்கு சிட்டிக்குள்ள ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பெரிய பாலம் கட்ட சொல்லி ப்ராஜெக்ட் கொடுக்க அந்த பொண்ணும் ப்ராஜெக்ட பண்ணி அவங்க எம்டி கையில கொடுக்க அந்த எம்டியும் அந்த ப்ராஜெக்ட ஓகே பண்ணிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ அந்த ப்ராஜெக்ட்ல இருக்க ஒரு மெயினான ஃபால்ட்டை கண்டுபிடிச்சு இப்படி இந்த பாலத்தை கட்டுனா அது சேஃபா இருக்காதுன்னு சொல்ல அடுத்து அந்த பொண்ணுக்கு வந்த கைத்தட்டல் எல்லாம் நம்ம ஹீரோக்கு வந்துருது. அடுத்து அந்த கம்பெனியோட எம்டிஏ அந்த பாலம் கட்டுற ப்ராஜெக்டை நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவ்வளவுதான், இது வரைக்கும் எலியும் புனையமா இருந்தவனுங்க இப்ப கட்டெரும்பா மாதிரி ரெண்டு பேரும் சிட்டா வேலை பார்க்க போறானுங்க. நம்ம ஹீரோக்கு ஆபீஸ் சிட்டிக்குள்ள இருக்கிறதுனால ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு டிராபிக்ல வரதுக்கே 2 ஹவர்ஸ்க்கு மேல ஆயிடுது. அதனாலேயே டயர்ல வீட்டுக்கு வந்த உடனே தூங்குறது, திருப்பி காலையில எந்திரிச்சு ஆபீஸ் போறதுன்னு நம்ம ஹீரோயினி கூட கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. ஹீரோயினிக்குமே இந்த விஷயத்துல ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. அடுத்து ஆபீஸ்ல நம்ம ஹீரோவும் அந்த பாலத்துக்கு உண்டான வேலையை பார்க்க நம்ம ஹீரோயினி கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டுல அந்த லைட் ஃபியூஸ் போயிடுச்சு, அதை மட்டுமாச்சும் கொஞ்சம் மாத்தி வைன்னு சொல்ல நம்ம ஹீரோ வழக்கம் போலயே டயர்லயே ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்து திருப்பி காலையில எந்திரிச்சு வேலைக்கே போயிடுறான். நம்ம ஹீரோயினியும் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ஃபியூஸ் போன லைட்டு ஃபியூஸ் போனபடியே தான் இருக்கும். ஆனாலுமே நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீ ஆபீஸ்லயே தங்கி வேலையை பாரு, ஆனா வீக்கெண்ட் ஆனா இங்க வந்துரு, ஏன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் ஒன்று சொல்லணும்னு சொல்ல ஹீரோவும் அங்கேயே தங்கி வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்ப ஹீரோவும் அந்த பொண்ணும் நல்ல ஸ்ட்ராங்கான பாலமா ஒன்று கட்டி அவங்க கம்பெனியோட எம்டி சார்கிட்டே போய் காட்ட அவரும் அந்த டிசைனை அப்ரூவ் பண்ணி இவங்க ரெண்டு பேத்தையுமே அந்த கம்பெனிலேயே பிரெக்னன்ட் ஆகிடுறாங்க. பெர்மனன்ட் ஆகிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினி கேட்ட மாதிரியே நம்ம ஹீரோவும் வீக்கெண்ட்ல வீட்டுக்கு வராரு. ஹீரோயினியும் அந்த முக்கியமான மேட்டரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா அவங்க 3 மாசம் முழுகாம இருப்பாங்க. அதை தான் இங்கிலீஷ்ல நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோ என்னடானா சந்தோஷமாவான்னு பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா கோவமாயி இப்போ எதுக்கு நமக்கு குழந்தையெல்லாம், நான் இன்னும் லைஃப்ல கொஞ்சம் செட்டில் ஆயிடுறேன்னு சொல்ல அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அபாஷனே பண்ணி விட்டு வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். இவ்வளவு பெரிய விஷயத்த அந்த பொண்ணோட வாழ்க்கையில பண்ணி விட்டுட்டு அடுத்த நாள் காலையில எதுவுமே நடக்காத மாதிரி எந்திரிச்சு ஆபீஸுக்கே போயிடுறான். சரி ஆபீஸுக்கு போறவன் வேலையை மட்டும் பார்த்தா பரவாயில்லையே, ஆபீஸ்ல இருக்க அந்த பொண்ணு கூட சம்பந்தமே இல்லாம பேசி பழகி அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல லவ் ஆகி காதல் மலர பாவம் நம்ம ஹீரோயினிய இந்த சைடு ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணிடுறான். இப்ப திருப்பியும் 1 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயினிக்கு ஹாங்காங் போறதுக்கு 2 டிக்கெட் கிடைக்க அவளும் ஆசையா நம்ம ஹீரோ கூட ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு அவன் மனசுல ஆசையெல்லாம் வளர்த்துக்கிட்டு அவனை கூப்பிட அவன் என்னடானா ஹாங்காங் ட்ரிப்புக்கு வரமாட்டேங்கிறான். ஆபீஸ்ல இங்க நிறைய வேலை இருக்குன்னு சொல்ல இதுக்கு கூட நீ வரமாட்டியான்னு அவ கேட்க இப்படியே 2 பேத்துக்கும் சண்டை முத்தி போய் வீட்டுல போய் அவளை டிராப் பண்ணிட்டு பழைய குருடி கதவை தொடடின்னு திருப்பி ஆபீஸுக்கே போய் அந்த புள்ளைய பார்க்க போயிடுறான். இந்த சைடு என்னடானா நம்ம ஹீரோயினி அவனையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அந்த சைடு நம்ம ஹீரோவை பாருங்க, ஆபீஸ்ல இருக்க அந்த பொண்ணு கூட ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அடுத்து நம்ம ஹீரோயினியும் அந்த ஹாங்காங் ஃபிளைட் டிக்கெட்டை டைம் டேட்னு ஒவ்வொன்னா நம்ம ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ண அவன் என்னடானா எதுக்குமே ரிப்ளை பண்ணாம எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுறான். இப்படியே உங்க 2 பேத்துக்கு நடுவுல சண்டையாவே நாட்கள் உருண்டு ஓடுது. கடைசியில அந்த ஹாங்காங் போறதுக்கான நாள் வந்துருச்சு. அதை ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த ஃபிளைட் டிக்கெட் சைட்ல இருந்து இவனுக்கு மெசேஜும் வந்துருச்சு. ஒரு வழியா நம்ம ஹீரோவும் மனசா மாதிரி ஆபீஸ்ல இருந்து டாக்ஸியை பிடிச்சி ஏர்போர்ட்ல போய் இறங்கி நம்ம ஹீரோயினியை பார்த்து அப்படியே ஓடி வருவான் பாருங்க. அப்படியே ஒருத்தர் மேல இடிச்சு கீழே விழுந்துடுறான். யாரான்னு பார்த்தா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்த நம்ம குண்டு பாண்டா தம்பி. அப்ப இது அவன் இல்லையான்ற மாதிரி தான் இருக்கும். ஆமாங்க, இது அவன் இல்ல, 2 பேரும் வேற வேற ஆளு. ஆக்சுவலா நடந்தது என்னன்றத சொல்றேன். நம்ம ஹீரோயினிக்கு முதல் காதலன் இந்த ஒல்லியான இந்த பையன் தான். அவனை தான் ஃபர்ஸ்ட் அவங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்து லவ் பண்ணிருப்பாங்க. 2 பேரும் பேசி பழகி 2 வருஷமா ஒன்னாவும் இருந்திருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோயினி பிரெக்னென்ட்டாவும் ஆயிருப்பாங்க. அவங்க பிரெக்னென்ட்டா இருந்த டைம்ல தான் இந்த குண்டு பையன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பான். அப்பதான் இவனை பார்த்துருப்பாங்க. அவங்க பிரெக்னென்ட்டா இருந்தனால ரொம்பவுமே பசிக்கும் இல்லையா, அதனாலதான் இந்த குண்டு பையன் தட்டுல இருந்து சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருப்பாங்க. அதே மாதிரி பிரெக்னென்ட்டா இருக்கனால ரொம்பவும் டயர்டாவும் இருப்பாங்க இல்லையா, அதனாலதான் இந்த குண்டு பையன் கட்டிலேயே கூடவே படுத்து தூங்கியும் இருப்பாங்க. அப்ப அந்த ஒல்லி பையன் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் அபார்ஷன்
பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, அதனால தான் இந்த குண்டு பையன் கால் பண்ணும்போது எனக்கு உடம்பு முடியல, என்னைய பார்த்துக்க இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லி அவனை வீட்டுக்கும் கூட்டிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஒல்லி பையன் கிட்ட இருந்து அவங்க என்னென்ன எதிர்பார்த்தாங்களோ அது எல்லாத்தையுமே இந்த குண்டு பையன் அவங்களுக்காக செய்வான். சமைச்சு கொடுக்கறது, கேரிங்கா பாத்துக்கிறது, கூடவே இருக்கிறதுன்னு நிறைய பண்ணியிருப்பான் இல்லையா, அதை தான் சொல்றேன். அந்த ஃபியூஸ் போன லைட்டை கூட மாத்த சொல்லி அந்த ஒல்லி பையன் கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அவன் தான் அந்த ஆபீஸ் பொண்ணோட ஜாலியா இருப்பானே, அந்த பிஸில ஐயா மாத்தி இருக்க மாட்டார் இல்லையா. ஆனா இந்த விஷயம் எதுவுமே தெரியாத அந்த குண்டு பையன் எதையுமே எதிர்பார்க்காம அந்த ஃபியூஸ் பண்ண லைட்டை மாத்தி வைப்பான். இது எல்லாத்தையுமே பார்த்து தான் நம்ம ஹீரோயினுக்கு ரெண்டாவதா இந்த குண்டு பையன் மேலேயே காதல் வந்திருக்கும். அதனால தான் ரெண்டு பேருமே இடிச்சு கீழே விழுந்த அந்த ஒரே சமயத்துல கூட நம்ம ஹீரோயினி ஓடி போய் அந்த குண்டு பையனை தான் தூக்குவா. அவன் முதல் காதல்னா கண்டுக்க கூட மாட்டா. அதே மாதிரி அந்த ஹாங்காங் ட்ரிப்புக்கும் இப்ப அவங்க ரெண்டு பேரும் தான் போவாங்க. நம்ம ஹீரோயினி இந்த ஒல்லி பையனை முழுசாவே அவங்க மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அவனும் சரி த்ரிஷா இல்லைனா நயன்தாரான்னு சொல்லி நேரா அந்த ஆபீஸ் பொண்ணை போய் பார்த்து அவகிட்ட ரிங்கெல்லாம் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணா. அவ என்னடானா, எனக்கு உன் மேல இந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல, ஒருவேளை இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா உங்ககிட்ட நானே வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு இவனுக்கு விபூதி அடிச்சுட்டு ஓடிடுறா. அம்புட்டு தான், சோத்திலே அடி வாங்கியாச்சு சேத்துலயும் அடி வாங்கியாச்சுன்னு நம்ம ஹீரோ அப்படியே அரண்டு போய் உட்காந்துடுறான். இதோட அந்த படமும் முடியுது. இதே மாதிரி பல படங்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு லைக் போட்டுட்டு போங்க. இந்த வீடியோல எதுவும் நிறைய குறை எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு போங்க. தேங்க்யூ, டாடா, பை பாய்.